வாவ் சூப்பர் இடமா. கொஞ்சம் கவனமாக ஆகிக்கணும் இந்த இடத்துல. குடிக்கி ஏசிலுக்கு இது மாதிரி இடத்துக்கு ஆக்கள் வர கொஞ்சம் கவனமாக ஆகிக்கணும். ஹாய், இப்போ நாங்கள் எங்கே வந்தீங்கன்னா ரிதியகால இல்லை அக்குரசேலிக்கு எங்களோட யூனிவர்சிட்டி பொடியினோட்ட கால் பண்ணி அக்குரசேல என்ன ஸ்பெஷலாக பார்க்குறதுக்குன்னு கேட்ட நேரத்தில் அவன் சொன்னான் அக்குரசேலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனால் ரிதியகால எல்லைன்ற இடம் ஒன்றிக்குமென்னு சொன்னான். அதை பார்க்க தான் கூகுள் மேப்லேயும் இந்த இடத்த தேடினேன். ஆனால் சரியாக இந்த இடத்த காட்டலாம். வார வழியில் ஆக்கள்கிட்ட கேட்டு தான் ரிதியகலை நான் போகிற ஒத்தட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் ரிதியகலையில் 2 குளிக்கிற மீக்குதாம். ஒன்று பண்ட் ஒண்டிக்குதாம், அதில் குளிக்க மேலும். அடுத்து இன்னொரு இடம் மீக்குது. அந்த பண்டிலிருந்து வர தண்ணி இன்னொரு இடத்தால அப்படி ஒரு பாலம் உண்டால போகுது. இந்த இடத்துலயும் குளிக்கணும்னு சொன்னாரு. சூப்பர் இடமா. குளிக்கிறதுக்கு ஹெட்பினமா ஆகிக்குது. சூப்பரியா ஆகி இந்த ரோட் எப்படின்னா அக்குரச பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 சந்தி தாண்டினோடனே ஒரு இடசைடு ரோட்டு போகும். ரோட் கொஞ்சம் பரவாயில்ல, வாகனத்துக்கும் வரையிலும். இப்படி இந்த இடத்துக்கு இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டும் வரதுதான் நல்ல சொல்யூஷன். இந்த இடத்துக்கு மெயின் ரோட்ல இருந்து சப் ரோட் ஒன்று இன்னொரு ஜங்ஷன்ல வச்சு அந்த ரோட்டும் இன்னொரு சப் ரோட்டா பிரியுது. அதுலேயும் கான்கிரீட் ரோட் ஒன்றுக்கு திருப்ப வேண்டி வரும். பைக் வீல் கார்ல இந்த இடத்துக்கு நான் நேரத்தோட இது பேசிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வரங்காட்டியும் வரையிலும். அதே போல அப்படி மண் ரோட் தான் உங்களுக்கு பார்க்கலும். இந்த மண் ரோட் என் பைக்கு மைண்ட வச்சு இது குளிக்கிறோம் கிட்டவாது வரங்காட்டியும் எங்களுக்கு பைக்லேயே வர மேலும். மாலதியும் பெரிய ஹல்வண்டிக்கு போனே மைக்கே மடிச்சு கொண்டு இது போறச்சில்லாம எல்லாம் பயந்து இங்க குளிக்க வந்தவங்க உடுப்பு கழுக வந்தவங்க எல்லாம் இது ஒரு டிவி சேனலால சொல்லி பயந்து உடுப்பு கழுக வந்தவங்களும் மெதுவா பெக் பண்ணி கொண்டு போக ரெடியாகாங்க. குளிக்க வந்தவங்களும் ஒரு ஜாதி வாக்குல பார்த்து நிற்காங்க. நைட்டுக்கு ஒரு செட் ஒன்று ஆகல எங்களை கூப்பிடுவாரு. அவங்களையும் வீடியோ எடுக்கிட்டான் இது அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் எதை பண்ணி வரும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இது மாதிரி இடத்துல நிறைய பேர் குடிக்கிட்டு வர. இப்போ மொத்தம் கூப்பிட்டான் போய் அவனை ஃப்ரெண்ட் ஒன்று வந்திக்கு அவரை பிக்கப் பண்ணி கொண்டு வாரேன்னு சொல்லி மெதுவாக அந்த இடத்துலேருந்து கலண்டு வந்தேன். கொஞ்சம் கவனமாக ஆகிக்கணும் இந்த இடத்துல. குடிக்கி ஏசிலுக்கு இது மாதிரி இடத்துக்கு ஆக்கள் வர கொஞ்சம் கவனமாக ஆகிக்கணும். இது மாதிரி இடம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு நல்ல இடம். இது மாதிரி இடத்துல குளிச்சிட்டு நிம்மதியா படுத்து நிக்கிறதெல்லாம் பாக்கியம். இந்த இடத்துக்கு வந்தோன்னே செம்ம ஃபீல் ஆகிக்கு. அந்த சிலவங்க சொல்லுவாங்களே அன்எக்ஸ்பெக்டட், அது மாதிரிதான் இந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படி ஃபீல் ஒன்று கிடைக்குது. என்னடா நல்ல கூழல் காத்தொண்டு அடிக்குது, தண்ணி சத்தம், அதில் பட்டக்கும் குருவிகளோட சத்தங்கள் ஃபுல் எங்களோட மைண்டே ஃப்ரெஷ் ஆகக்கூடிய இடம் தான் இது. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியவன்னு நினைக்கிய. ஏன்னா இந்த ஊர்லிக்கு சிலவங்களே பெரிய இடம் ஒன்று இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. இங்க பார்த்தா பிறகு ஜாயிக்குது. எங்கட யூனிவர்சிட்டி பக்கத்துலேக்கு ஹிரிக்கட்டியோயான்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது. எங்கட ஹாஸ்டலுக்கு பின்னுக்கு இது மாதிரி இடம் தான் ஓடி நிற்கும். அதே மாதிரி இடம் அதே ஃபீல் கிடைக்குது இந்த இடத்துக்கு வந்தோன்னு. குளிக்கணும் ஐடியாலாம் ஆனா டைம் போதாத்தால குளிச்சா நேரம் போயிடுது. இப்போ ஆக்கள்கிட்ட கேட்டு தான் இந்த ரோட்டால நான் வந்த ரூட்டுக்கு சரியா போய் சேரலுமோ தெரியா.
எனக்கு பயம் என்னண்டா வந்து குடிச்சு நிக்கல அந்த இடத்துல நிக்கியானுகள் தாண்டி தான் போகணும். அவன் என்ன நிலைமையில நிக்கானோ தெரியா. அவசரமா இந்த இடத்துல இருந்து போற மட்டும் சேஃப். ஷொட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அவனில் வந்து குடிச்சு இருந்தாலும் தெளிவா தான் நிக்கானு. நான் அந்த இடத்துல இருந்து டக்குனு அவசரமா போத்து பார்த்து சரியா அவனுக்கு மாட்டிப்பட்டு அவனை பிடிச்சி எந்த சேனலன் அப்படி இப்படின்னு விசாரிச்சாங்க. அவன் என்ன சொல்லுவானண்டா வந்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் வாராம் பார்க்கறதுக்கு. ஆனா இந்த இடம் வந்து வசதிகள் ஒன்றும் வந்து இதுவரையும் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரலையாம். கவலையோட பேசியான், குடிச்சாலும் கவலையோட பேசியான், தெளிவா பேசியான். லெட்டர்களும் கொடுத்த மௌனுகள் செஞ்சியார சொல்லி இது நிறைய பேர் குளிக்கிறதுக்கு வாராம், விசிட் பண்ண வாராம். ஆனா அதுக்கான அந்த ரோட் வசதிகள் அது மாதிரி ஒரு வசதிகளும் இன்னும் அவன் செஞ்சு தரலையாம். திருப்பி அவன் வருவானோ தெரிய அவசரமா இந்த இடத்துல இருந்து போறதா நல்ல. திரும்ப கட்டாயம் அவரை வீடியோ பண்ணிட்டு வர சொன்னாரு. நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒன்று வந்து வந்திக்கு அவருக்கு ரூட் தெரியா, அதனால வந்து அவரையும் கூட்டிக் கொண்டே வாரேன்னு சொல்லித்தான் இது அவசரமா இந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட கலந்து வந்தேன். எங்கள்ட்ட இந்த பயணம் வந்து மாத்தறையிலேருந்து பகல் 3 மணி மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அக்குரசைக்கு 2 கிலோமீட்டர், ரிதியகலைக்கு வந்து அக்குரசையிலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லாம அப்படி வெயிலாயிருந்த இந்த சீசன் மாய்க்க அப்படி வெயில். பயணம் வந்து முடியத்தோட வந்து மழையும் ஸ்டார்ட் ஆயிட்டு. அக்குரசையிலேருந்து அப்படி ஃபுல்லா மழையாயிருந்த மாத்தறை ஹைவே எக்ஸிட் இது. இந்த இடத்துல வந்து மழையே பெய்யாத மாதிரி இருக்குது. ரோட்டை உங்களுக்கு பார்க்கலும். இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.